ஹாய் மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். வாங்க, இந்த வீடியோவில் 41 சைஸு ப்ளவுஸு, சரிங்களா? இது கிராஸ் கட்டிங் அளவு ப்ளவுஸ் வச்சு அளவு எடுத்து பக்காவாக ப்ளவுஸ் எப்படி அளவு எடுக்கிறதுன்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். அது இல்லாமல் கட்டிங்கும் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுக்க போகிறேன். பாருங்கள், ப்ளவுஸ் முதல்ல அவங்களுக்கு ஃபிட்டிங்காக அளவாக இருக்கான்னு நாம் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் இந்த ப்ளவுஸில் இது கொஞ்சம் லோ நெக்குங்க. லோ நெக்குக்கு எப்படி கட் பண்ணணுன்றதையும் உங்களுக்கு ஸ்பெஷலாக சொல்லி கொடுக்க போகிறேன், சரிங்களா? நார்மல் ஜாக்கெட்டுக்கும் லோ நெக்குக்கும் வித்தியாசம் இருக்குது. அது ரெண்டு வித்தியாசமே எப்படின்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். பாருங்கள், எப்படி ப்ளவுஸ் அடுவு எடுக்கணும்னு பார்த்துக்குங்க. நம்ம அயன் பண்ண மாதிரி கரெக்டாக ப்ளவுஸ் எப்படி இருக்கோ அப்படியே ஷேப்பில் கரெக்டாக வச்சுருங்க. வச்சுட்டும் இந்த பக்கம் அக்கல்லேருந்து இந்த பக்கம் அக்கல் வரைக்கும் எவ்வளோ இருக்குதுன்னு கொஞ்சம் நோட் பண்ணிடுங்க. கரெக்டாக பாருங்கள், 20.5 இன்ச்சு இருக்குங்க, சரிங்களா? பாருங்கள், 20.5 இன்ச்சு இருக்குது. அப்படியே ஃப்ரண்ட் சைடு அந்த 20.5 இன்ச்சிலிருந்தே எடுங்க. 20.5 இன்ச்சிலிருந்தே கண்டினியூ பண்ணுங்கள், சரிங்களா? நம்ம ஊக்கு போடுற சைடு ஊக்கு வரைக்கும் கரெக்டாக எடுங்க. அப்படியே அந்த ஊக்கு போட்ட இடத்துலேருந்து அந்த அளவு எப்படி அளவு இருக்கோ அந்த அளவை மறுபடியும் கண்டினியூ பண்ணி ஃப்ரண்ட் சைடு ஐ சைடு அளவு எடுங்க. ஐ சைடு கண்டினியூ பண்ணான்னா உங்களுக்கு எவ்வளோ அளவு கிடைக்குதுன்னு பாருங்கள். ரொம்ப இழுக்கக்கூடாது, நார்மலாக இருந்தால் போதும். பாருங்கள், மொத்தம் டோட்டலி எவ்வளோ அளவு கிடைக்குதுன்னு பாருங்கள். 41 இன்ச்சு கிடைக்குதுங்க, பார்த்தீங்களா? டோட்டலாக 41 இன்ச்சு கிடைக்குது. அப்போது இவங்களுடைய மார்பளவு 41 இன்ச்சு கரெக்டாக நோட் பண்ணியாச்சு. பாருங்களேன், நம்ம மார்பு அளவு கரெக்டாக கிடச்சின்னா ஃபிட்டிங் எல்லாம் கரெக்டாக வந்துடும், சரிங்களா? அந்த மார்பளவை மாத்திரம் நம்ம கரெக்டாக எடுத்துருங்க. லோ நெக் ஆனனால அது விரிஞ்சிட்ருக்கோம், பின்னாடி நெக்கு அதை விரிஞ்சிட்ருக்காம கரெக்டாக வச்சு அளவெடுங்க. அப்புறம் பாருங்கள், கீழே இடுப்பு சைடு, சரிங்களா? இப்போ அளவு எடுக்கணும். அந்த ஐ பக்கம் 1 இன்ச்சு இருக்குது இல்லைங்களா? அந்த ஐ தைக்கிறோம் இல்லைங்களா? அதை மைனஸ் பண்ணிடுங்க. மைனஸ் பண்ணனா 34 இன்ச்சு இவங்க இடுப்பளவு, சரிங்களா? 34 இன்ச்சு நோட் பண்ணி வச்சுருங்க. அப்புறம் பாருங்கள், இவங்க கை அந்த கோல்டன் கலர் அளவுக்கு தான் கை லென்த் வேணும்னு சொல்லியிருக்காங்க. லென்த் கம்மி பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால் இவங்க கை லென்த்து கை உயரம் 6 இன்ச்சு வருது. 6 இன்ச்சு நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க, சரிங்களா? எல்லா அளவையும் நோட் பண்ணிக்கிங்க. அப்புறம் கை சுற்றளவு பாருங்கள், 14 இன்ச்சு அகலம் சுற்றளவு வருது. 14 இன்ச்சு போட்டுக்குங்க. அப்புறம் பாருங்கள், ஆம்போல் அளவு. இப்போ ஆம்போல் அளவு பாருங்கள், உள் பக்கம் ரொம்ப இழுக்கக்கூடாது. பாருங்கள், ஆம்போல் அளவு கரெக்டாக அளவு எடுங்க. நம்ம அந்த சக்கா வெட்டி இருக்கு இல்லைங்களா, தையல் அடிச்சிருக்கோம், அந்த தையல் வரைக்கும் பாருங்கள் 8.5 இன்ச்சு இருக்குது. 8.5 இன்ச்சுன்னா அவங்க ஆம்போல் சுற்றளவு 17 இன்ச்சு சுற்றளவு வருது. 17 இன்ச்சு நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க, சரிங்களா? ஒவ்வொரு அளவையும் இதே மாதிரி நீங்கள் அளவு எடுத்து ஒரு பேப்பரில் எழுதி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஜாக்கெட் வெட்டும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், சரிங்களா? அப்புறம் நோட் பண்ணி வச்சுருங்க. அப்புறம் பாருங்கள், இப்போது இந்த மேல் பக்கம் ஷோல்ட்ரு இவங்களுக்கு ஃபினிஷிங் அளவு 2.25 இருக்குது, சரிங்களா? 2.25 நோட் பண்ணி வச்சுருங்க. அப்புறம் பாருங்கள், இப்போது ஃப்ரண்ட் சைடு நெக்கு உயரம், சரிங்களா? நெக்கு உயரம் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்கள் மொத்த அளவு எடுத்துட்டு பாருங்கள், டோட்டல் 14 இன்ச்சு வருதா? அந்த மொத்த அளவு எடுத்துருங்க. எடுத்துட்டு கீழ்ப்பக்கம் அந்த ஊக்கு அளவு இருக்குல்ல, ஊக்கு போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த அளவை மைனஸ் பண்ணிட்டானா நம்மளுக்கு அந்த கழுத்துடைய இறக்கம் நம்மளுக்கு கிடச்சிரும், சரிங்களா? நீங்கள் மொத்த அளவு எடுத்துகிட்டு அந்த ஊக்கு அளவை மைனஸ் பண்ணிட்டானா உங்களுக்கு அந்த நெக் அளவு எவ்வளோன்றது நம்மளுக்கு கிடச்சிரும்.
இப்போது இதுடைய முன்பக்கம் உயர நெக் அளவு வந்து 6.5 இன்ச்சு வருதுங்க. நீங்கள் 6.5 இன்ச்சு நோட் பண்ணிக்கிங்க. சரிங்களா? 6.5 இன்ச்சு நோட் பண்ணிக்கிங்க. அப்புறம் வந்து பேக் சைடு நெக்கு எவ்வளோன்னு பார்க்குறதுக்கு அதே மாதிரி தான் டோட்டல் அளவு எடுத்துட்டு, சரிங்களா, டோட்டல் 14 இன்ச்சு லென்த் வருதுங்களா, அதிலிருந்து கீழ்ப்பக்கம் பாருங்கள் அந்த அளவு எடுத்து மைனஸ் பண்ணேன்னா, டோட்டல் அளவுலேருந்து இந்த அளவை மைனஸ் பண்ணேன்னா நம்மளுக்கு வந்து அந்த அளவு கிடைச்சிரும். இவங்களது வந்து மேலேருந்து நம்ம இப்போது கணக்கு உங்களுக்கு சொல்கிறேன். மேலேருந்து 8 இன்ச்சு பாருங்கள், மேலேருந்து அங்கே 8 இன்ச்சு நம்மளுக்கு அளவு வருது. 8 இன்ச்சு நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? 8 இன்ச்சு இறக்கம் நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பாருங்கள், டோட்டல் லென்த்து நம்ம 14 இன்ச்சு வருது. 14 இன்ச்சையும் நோட் பண்ணி எழுதிக்கிங்க. இப்போது எல்லா அளவும் ஏறக்குறைய நம்ம எல்லா அளவும் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. சரிங்களா? எல்லா அளவும் எழுதிட்டோம். மறுபடியும் ஒரு வாட்டி இந்த அக்குள் அளவு வந்து எப்படி எடுக்கணுன்றதை உங்களுக்கு கரெக்டாக சொல்லி கொடுக்க போகிறேன் பாருங்கள். ரொம்ப இழுக்காதீங்க, இழுக்கக்கூடாது. கரெக்டாக 20.5 இருக்குது. ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு வந்து மொத்த அகலம் வந்து 20.5 இன்ச்சு இருக்குது. சரிங்களா? 20.5 இன்ச்சு இருக்குது. அதை அப்படியே கண்டினியூ பண்ணி ஃப்ரண்ட் சைடு உங்களுக்கு எடுக்க சொல்லியிருக்கேன். சரிங்களா? பாருங்கள், நம்ம இந்த அளவு பாருங்கள் 20.5 இருக்குது. கரெக்டாக 20.5 இருக்குது. அப்படியே ஃப்ரண்ட் சைடு இந்த ஊக் சைடும் ஐ சைடும் பாருங்கள். ஊக் சைடு மொத்த அளவு எடுத்துக்குங்க. பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள், 10.25 இருக்குது. சரிங்களா? 10.25 இருக்குது. அப்போது ரெண்டு சைடுக்கும் 10.25 20.5 ஆச்சு. பேக் சைடு 20.5, மொத்தம் 41 இன்ச்சு நம்மளுக்கு அளவு கிடச்சிருச்சு. சரிங்களா? நீங்கள் இதை தள்ளி விடாமல் பொறுமையாக பாருங்கள், உங்களுக்கு பக்காவாக சொல்லி கொடுத்துட்ருக்கேங்க. சரிங்களா? இந்த அளவில் வந்து எல்லா பாயிண்ட் அளவு தான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஒரு பாயிண்ட் அளவு தான். சரிங்களா? 1 இன்ச்சுன்னா 1 இன்ச்சுக்குள்ளே 8 பாயிண்ட் இருக்கும். நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அப்போது நம்ம பாயிண்ட் கணக்கு இப்போ எழுத போகிறோம். பாயிண்ட் கணக்கு தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். இவங்க வந்து 2 ஜாக்கெட் கொடுத்துருக்காங்க, ஒரே அளவுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் லைன் ரெண்டையும் ஒட்டுக்கா வச்சு உங்களுக்கு ஒரே அடியாக நான் கட் பண்ண போகிறேன். மடிப்பு சைடு நம்ம சைடு இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. சரிங்களா? நம்மளுக்கு ஆப்போசிட் சைடு வந்து மடிப்பு இல்லாத கரப்பீஸ் சைடு வச்சுக்கோங்க. பாருங்கள், மொத்தம் 2 ஜாக்கெட் இது. சரிங்களா? இதே மாதிரி மடித்து வச்சுக்கோங்க. கீழே ரா எட்ஜ் வந்து அந்த கிராஸ் இருக்கிறத சரி பண்ணிடலாம் முதல்ல. சரிங்களா? பாருங்கள், எல் ஸ்கேல் வச்சு தான் சரி பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்றைக்கும் எல் ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரெயிட் பண்ணால் தான் நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட் கோடு கிடைக்கும். நார்மலாக ஸ்கெயிலில் போட்டால் ஸ்ட்ரெயிட் கிடைக்காது. அதிலிருந்து ஒரு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிடுங்க. 1.5 இன்ச்சு மார்க் பண்ணானா எம்மிங் பண்ணுறதுக்கு பின்னாடி சைடு மடித்து அடிக்கிறதுக்கும் உங்களுக்கு சரியாக இருக்கும். சரிங்களா? இப்போது நம்ம ஜாக்கெட்டுடைய லென்த் எவ்வளோன்னு செக் பண்ணிடலாம். பாருங்கள், 14.5 இன்ச்சு இருக்குது. நம்ம முதல்ல நோட் பண்ணி எழுதி வச்சுருக்கோம். அதை பிரகாரம் நீங்கள் வந்து 14.5 மார்க் பண்ணிடுங்க. 14.5 இன்ச்சு மார்க் பண்ணிடுங்க. அதுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுருங்க. அப்புறம் மேல் பக்கம் வந்து ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிடுங்க. அப்போது 14.5 இன்ச்சு நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ வந்து பாருங்கள், இப்போ டோட்டலாக 15 இன்ச்சு இருக்குங்க. 15 கீழ்ப்பக்கம் 1.5 இன்ச்சு தனி. சரிங்களா? இப்போ வந்து இடுப்பு அளவு பார்க்க போகிறோம். 34.5 இன்ச்சு இருக்குது. இடுப்பு அளவு எடுக்கும்போது மறக்காமல் அந்த ஐ பக்கம் வந்து 1 இன்ச்சை மைனஸ் பண்ணிடுங்க. ஐ கட்டியிருக்கோம் இல்லைங்களா, அந்த 1 இன்ச்சை மைனஸ் பண்ணிவிட்டு 34.5 இன்ச்சு இருக்குது. 34.5 இன்ச்சை 4ஆக டிவைட் பண்ணுங்கள். 4ஆக டிவைட் பண்ணானா
8.5 பாயிண்ட் வரும். சரிங்களா, ஒரு அரை பாயிண்ட் எல்லாம் கணக்கில் எடுத்துக்காதீங்க. 8.5 பாயிண்ட் வரும். அது கூட 1 இன்ச்சு ப்ளஸ் பண்ணுங்கள். 1 இன்ச்சு டாட்டுக்காகவும் 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸ் விட்டுருங்க. அப்போ மொத்த டோட்டலாக வந்து 11.1 பாயிண்ட் வரும். 11.1 பாயிண்ட்டு வரும். அப்புறம் வந்து மேல் பக்கம் மார்பளவு வந்து 41 4 டிவைட் பண்ணோன்னா ஒரு பக்கத்துக்கு 10.2 வரும். 10.2 கூட 1 இன்ச்சு ப்ளஸ் பண்ணால் 11.2 வரும். அது கூட 1.5 இன்ச்சு ப்ளஸ் பண்ணோன்னா 12.7 பாயிண்ட் வரும். சரிங்களா, டோட்டலாக 12.7 பாயிண்ட் வரும். அப்புறம் வந்து இந்த 10.2 புள்ளியை பாதி பண்ணுங்கள். பாதி பண்ணால் மேல் பக்கம் மார்க் பண்ணுங்கள். மேல் பக்கம் வந்து 10.2 பாயிண்ட் பண்ணான்னா 5.1 பாயிண்ட் வரும். கீழ்ப்பக்கம் வந்து ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு 8.6 2 டிவைட் பண்ணால் 4.3 மார்க் பண்ணுங்கள். 4.3 மார்க் பண்ணி மேலேயும் கீழேயும் ஸ்ட்ரைட்டாக கோட்டு போட்டு இணைச்சிருங்க. சரிங்களா, இப்போ வந்து நெக்கு பார்க்கலாங்க. நெக்கு வந்து இவங்களுக்கு வந்து 2.25 இன்ச்சு நெக்கு வச்சுருக்கு. சரிங்களா, நெக்களவு வந்து 2.25 நெக்களவு வச்சுருக்கு. இப்போது ஷோல்ட்ரு பாருங்கள். ஷோல்ட்ரு வந்து இவங்க ஃபினிஷிங் வந்து 2.25. சரிங்களா, 2.25 ஃபினிஷிங் அளவு. அது கூட ஒரு 3/4 இன்ச்சு ஆட் பண்ணுங்கள். 3.25 மார்க் பண்ணுங்கள். சரிங்களா, 3.25 மார்க் பண்ணுங்கள். இந்த சென்டர் கோடில் இருந்து 1.5 இன்ச் மார்க் வரும். அதே 1.5 இன்ச்சை கீழே மார்க் பண்ணுங்கள். கீழே மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுருங்க. சரிங்களா, இப்போ வர இந்த பாக்ஸ் ஒன்று போட்டுடலாங்க. அதே 2.25க்கு கீழ்ப்பக்கம் 2.25 அப்படியே ஒரு கோடு போட்டு நம்ம பாக்ஸ் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணலாம். இப்போ பாருங்கள், இவங்களுடைய ஷோல்டர், இவங்க வந்து பின் கழுத்து உயரம் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நான் சொல்லியிருக்கேன். கீழே இருக்கிற அளவை நம்ம எடுத்து அதில் ஒரு 1/4 இன்ச்சு ப்ளஸ் பண்ணான்னா நம்ம மேலே வந்து கழுத்து இறக்கம் கிடச்சிரும். சரிங்களா, இவங்களது பின்கழுத்து உயரம் வந்து 8 இன்ச்சுன்னு சொல்லியிருக்கேன். 8 இன்ச்சு கிடச்சிருச்சு. இங்கே பாருங்கள், எண்டில் வந்து மேல் பக்கம் 12.7 போட்டோமா, அதே 12.7 போட்டு கீழே மார்க் பண்ணி ஸ்ட்ரைட் கோடு போட்டுருங்க. சரிங்களா, இப்போ ஆம்போல் அளவு எவ்வளோ ஆகலோன்னு பாருங்கள். ஆம்போல் அளவு வந்து சரிங்களா, அந்த மார்க்கை தான் மேலே கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கு. இப்போது பின்கழுத்து எவ்வளோ லோ வருதுன்னு பாருங்கள். கிராஸாக நம்ம பிடிக்கும்போது பார்த்தீங்களா, பாருங்கள், ஸ்ட்ரைட்டாக பிடிக்கும்போது கிராஸாக பண்ணும்போது எவ்வளோ ஜாஸ்தி வரும். நீங்கள் வேணுமானா வச்சு பாருங்கள். நேரம் வச்சா அந்த 1/2 இன்ச்சு ஜாஸ்தி வரும். அப்போ 1/2 இன்ச்சு இந்த எண்டிலிருந்து 1/2 இன்ச்சை நம்ம கம்மி பண்ணிடலாம். சரிங்களா, இப்போ வந்து நமக்கு லோனுக்குனால அந்த 1/2 இன்ச்சு நம்ம கம்மி பண்ணணும். அது எதுக்காகன்னு உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா, பாருங்கள், 1/2 இன்ச்சு கம்மி பண்ணியிருக்கு. பாருங்கள், லோய்க்குக்காக 1/2 இன்ச்சு அங்கே கம்மி பண்ணியிருக்கு. இப்போது 1/2 இன்ச்சு எந்த இடத்துல கம்மி பண்ணியிருக்கோ அங்கேருந்து மேல் பக்கம் ஷோல்டர் அளவு இருக்குது இல்லைங்களா, அங்கேருந்து கரெக்டாக நமக்கு வந்து இவங்க ஆம்போல் வந்து 8.5 இன்ச்சு நம்ம ஆம்போல் அகலம் வருது. அதை 1/4 இன்ச்சு கம்மி பண்ணி 8.25 மார்க் பண்ணுங்கள். 8.25 மார்க் பண்ணான்னா இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாக மேலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணுங்கள். ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுருங்க. சரிங்களா, ஸ்ட்ரெயிட்டாக கோடு போடுங்க. இப்போது நம்ம 1/2 இன்ச்சு கம்மி பண்ணியிருக்கோம். அங்கேருந்து 1/2 இன்ச்சு கம்மி பண்ணி தான் அங்கே தான் சக்கா வெட்டணும். சரிங்களா, இப்போது பாருங்கள், இந்த லென்த் வந்து கரெக்டாக அளந்து ஒரே மாதிரி அளந்து அங்கே ஸ்ட்ரைட் மார்க் பண்ணுங்கள். இங்கே 2.25க்கு மார்க் பண்ணுங்கள். பாருங்கள்,
2.5. சரிங்களா, 2.5 மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போது நம்ம ஆம்ஹோல் ஸ்கேல் வச்சாலும் சரி, கையில் ரவுண்ட் போட்டாலும் சரி, இப்போது பாருங்கள், இப்போ நான் ஸ்கேல் வச்சு கோடு போடுறேன் இல்லைங்களா, இதில் இருந்தால் நம்ம 8.25 மார்க் பண்ணோம். சரிங்களா, 8.2. சரிங்களா, 8.2 மார்க் பண்ணோம். மார்க்கெல்லாம் எழுதியிருக்க பாருங்கள், கரெக்டாக அப்படியே மார்க் பண்ணுங்க. பாருங்கள், இப்போ நம்ம அரைஞ்சி அதிலிருந்து கம்மி பண்ணியிருக்கோம். இது வந்து தையல் கோடு, இது வந்து கட்டிங் கோடு. சரிங்களா, இது வந்து பாருங்கள், இந்த எக்ஸ்ட்ரா நம்ம கிராஸ் கோடு வருதுங்களா, இதை வந்து கடைசியில் கட் பண்ணி வீசணும். இப்போ கட் பண்ண வேண்டாம், ஏன்னா ஃப்ரண்ட் சைடு நம்ம கட் பண்ணும்போது அது நம்மளுக்கு தேவைப்படும் அந்த பீஸு. அதனால் இப்போ வந்து அந்த எக்ஸ்ட்ரா அந்த அரைஞ்சு வந்து கட் பண்ண வேண்டாம். பாருங்கள், இப்போ ஆம்போல் வந்து நம்ம கையிலேயே போட்டாலும் போடலாம், ஆம்போல் ஸ்கேல் வச்சல் போட்டாலும் அதே மாதிரி தான் வரும். நீங்கள் வந்து இப்போ ஸ்டார்டிங்கில் பழகிறதானா ஆம்போல் ஸ்கேல் வச்சே நீங்கள் நீட்டாக பழகிக்குங்க. பாருங்கள், இப்போது இந்த கோடுக்கும் இந்த கோடுக்கும் இப்போ அளந்து பார்க்கலாம். அளந்து பார்த்தா கரெக்டாக நம்மளுக்கு வந்து 8.5 இன்ச்சு கிடைக்கும். சரிங்களா, பாருங்கள், கரெக்டாக 8.5 இன்ச்சு வருது பார்த்தீங்களா. பாருங்கள், இன்னொரு வாட்டி வேணுமான அளந்து பாருங்கள், கரெக்டாக 8.5 இன்ச்சு கிடைக்கும். ஓகே, சரியாக இருக்குங்க. இந்த அகலம் பாருங்கள், கரெக்டாக 8.4 பாயிண்ட் இருக்குங்க. சரிங்களா, இந்த அளவு நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. இப்போ வந்து நெக்கு பாருங்கள், கீழே இருந்து அளவு எடுத்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். மேலேருந்து 8 இன்ச்சு, மேலே அரை இன்ச்சு சேர்த்தனா 8.5 இன்ச்சு மார்க் வரும். கீழேருந்து 6.4 மார்க் பண்ணிடுங்க. பாருங்கள், இதிலேருந்து ஒரு அரை இன்ச்சு உள்பக்கம் மார்க் பண்ணுங்க. ஒரு அரை இன்ச்சு உள்பக்கம் மார்க் பண்ணுங்க. அரை இன்ச்சு 1 இன்ச்சு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நம்ம வெளியே உள்ளே வந்து ரவுண்ட் ஷேப் கிடைக்கும். பாருங்கள், அரை இன்ச்சில் மார்க் பண்ணுங்கள். அப்புறம் அந்த 1 இன்ச்லேயும் மார்க் பண்ணுங்கள். நம்மளுக்கு எவ்வளோ அகலமாக தேவையோ அவ்வளோ அகலம் நம்ம வெட்டிக்கலாம், நம்ம சௌரியத்துக்கு வெட்டிக்கலாம். பாருங்கள், குறுக்கமாக வேணும்னா குறுக்கமாக வெட்டிக்கலாம், கொஞ்சம் அகலமாக வேணும்னாலும் அகலமாக வெட்டிக்கலாம், இன்னும் அகலம் வேணும்னாலும் வெட்டிக்கலாம். போடுறவங்க எப்படி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நம்ம வெட்டி கொடுக்கலாம். பாருங்க, இப்போ வந்து பாருங்க, ஃப்ரண்ட்டு டாட், பேக் சைடு டாட் நாம் வந்து இப்போ அளக்க போகிறோம். அதே அங்கே 10.2 இருக்கு இல்லைங்களா, அதே 10.2 இங்கே மார்க் பண்ணுங்க. அதே 10.2 மார்க் பண்ணுங்க. அப்புறம் வந்து கீழ்ப்பக்கம் 1 இன்ச்சு நம்ம டாட்டுக்காக விட்டுருக்கோம் இல்லைங்களா, அந்த 1 இன்ச்சு டாட்டுக்காக அப்படியே கோடு போடுங்க. சரிங்களா, பாருங்க, இந்த அளவுகள் எல்லாம் எழுதுற பாருங்க, மேலிருந்து 8.5 இன்ச்சு வரும், 8.4 இன்ச்சு, அதாவது 8.5 இன்ச்சு. சரிங்களா, மேல் பக்கம் பாருங்க, மேல் பக்கம் வந்து 3.6 வருதுங்க, 3.6 பாயிண்ட் மேல் பக்கம்.
எல்லா அளவுகளெல்லாம் அப்படியே எழுதியிருக்கு பாருங்கள். இந்த அளவு எழுதின மாதிரியே நீங்கள் பொறுமையாக இதை பார்த்து உங்கள் துணியை வெட்டுங்க, கரெக்டாக வரும். சரிங்களா? இந்த மாதிரிங்க இது மொத்தம் டோட்டலு மார்பு அளவு வந்து இப்போ எழுதுகிறோம் 10.2. சரிங்களா? அந்த 10.2 தான் கீழேயும் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். நம்ம நிப்பிள் பாயிண்ட் அளவு எப்படி நம்மளுக்கு கிடைக்கணும்னா, இந்த மார்பளவு வந்து 4ஆக டிவைட் பண்ணால் நம்மளுக்கு கிடைச்சிரும். சரிங்களா? மார்பளவு வந்து 41 4ஆக டிவைட் பண்ணோன்னா 10.2 வரும். சரிங்களா? கீழ்ப்பக்கம் வந்து 1.5 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். மொத்தம் டோட்டல் வந்து பாருங்கள், மேல் பக்கம் 2.25. சரிங்களா? 2.6. பாருங்கள், எல்லா அளவு எழுதியிருக்குங்க. இதே அளவு வச்சு நீங்கள் வெட்டினானா உங்களுக்கு சூப்பராக அளவுகள்லாம் சூப்பராக கிடச்சிரும். சரிங்களா? பாருங்கள், நம்ம சேனலில் வந்து உங்களுக்கு சுடிதார் கட்டிங்கு, பேண்ட் கட்டிங்கு எல்லாமே சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த டவுட் ஆனாலும் நான் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். நம்மளை கான்டாக்ட் பண்ணி எந்த டவுட் வேணுமானாலும் கேட்கலாம். பாருங்கள், இவங்களுக்கு வந்து நெக்கு வந்து கொஞ்சம் அகலமாக தான் வேணும்னு கேட்டிருக்காங்க. அந்த சென்டர் அகலத்துலேயே வெட்டலாங்க இவங்களுக்கு. இது 2 லைனிங் துணி இருக்குங்க, 2 பீஸு ஒரேடியாக 2 நம்ம வெட்டிகிட்ருக்கோம். இப்போது இந்த வீடியோவை பொறுமையாக நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், அந்த 1/2 இன்ச்சு வந்து இப்போ வெட்ட வேண்டாம், நம்ம ஃப்ரண்ட் பீஸு வெட்டணுன்னா வெட்டலாம். இப்போ வந்து அந்த 1/2 இன்ச்சு வந்து 1/2 இன்ச்சு தள்ளியே வெட்டுங்க. சக்கா மார்க் பண்ணிடுங்க. கீழ் பக்கமும் மேல் பக்கமும் சக்கா மார்க் பண்ணுங்க. இப்போ அந்த 1/2 இன்ச்சை வந்து நம்ம இப்போது வெட்டிடலாம். ஃப்ரண்ட்டில் வெட்டும்போது 1/2 இன்ச்சை ஞாபகம் பண்ணி இது பண்ணணும், அதனால் சொல்கிறேங்க. ஓகே மக்களே, இந்த வீடியோவை இதுவரை பொறுமையாக நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மக்களே. பார்த்தீங்களா? இப்போ இது கடைசியில் வெட்டலாம், இப்போ வெட்ட வேண்டாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே மக்களே, நன்றி மக்களே.